வராம் பாரு வேட்டக்காரன். பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் ஓடி இருக்கிறாரு. ஏண்டா சொல்ல ஓடுறீங்க? இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. அட நார பயல்களா. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. நக்கல்யா அவனுக்கு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. கைதுக்கோ விசாரணைக்கோ பயந்து ஏவவேலு சிங்கப்பூர் சிகிச்சைக்கு போகலையா? இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. காத்திருந்து கண்ணி வச்சோட பிடிச்சிருக்கேன். என் கண் பார்வையில இருந்து ஒரு பயம் தப்ப முடியாது. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கும்போது ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஐ வாண்ட் டு நோ ரீசன். why you rejected? கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. கங்க்ராச்சுலேஷன். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை. இந்த வாய் போதும். அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க யார் அந்த படாங்க தெரியா? பொம்பளையா அவ காரை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டே. தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. ஒண்ணுமே பண்ணல. நான் பாக்குறேன். இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேர், என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அது நம்மளுக்கு கொஞ்சம் வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். சொல்லலாம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. என்ன பாக்குற? துப்புறானேனா? ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. என்ன இது? என் நெஞ்சில் குடியிருக்கும். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? வந்து நின்னது குத்தமாடா. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. இவருக்கு இதான் வேலை. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். Why don't scientists trust atoms? Because they make us trust everything. கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்போ ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்தணும். அந்த சம்பவத்துல நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி ஆயிடுவேன். என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன அவரை வந்து திருப்பி பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? அது அந்த டிஜே அந்த பாட்டு போடுறப்ப அவர் உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதாவது வாய் இருக்குன்றக்கா பேசக்கூடாது. இந்த 2026 தேர்தல்ல இன்னைக்கு மதர்ஸ் டேயா? எடுத்து தொலை, போட்டோ தானே எடு. பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. பண்ணிடுவோம்.
காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத சொன்னதெல்லாம் விட்டுவேன். இப்போ பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம். அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நினைச்சிட்டாம அடிச்சடியில அந்த ரமேஷ் உண்மையில கக்கிட்டா. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். போவோம்ல. ஏய் இன்னும் போவோம்னு சொல்லு. இல்ல போக மாட்டேன்னு சொன்னா போவோம்லன்னா என்ன அர்த்தம்? போவோம்ல. போவோம்லன்னா என்ன அர்த்தம்? போவியா போக மாட்டியா? போவோம்ல. ஜனமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். இவ்வளவு குறைகள் நம்ம மேல. பூமர், பூமர் அங்கிள். எஸ். கமான் கமான் அங்கிள். பூமர் அங்கிள். எப்படி அங்கிள் பூமர்? எப்படி பூமர்? பூம் பூம் பூமர். பூம் பூம் பூமர். சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இல்ல புரியல. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல். கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு, லீவு 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 வேணும் புதிய தீவு. கதறல், காதல் இருந்து ரத்தம் வராத குறை. நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது. ரியல் தாய் மாமன் எப்படி ரியல். பெண்கள் அப்படி கேவலமா பேசாத. பெண்ணை பத்தி பேச. நீ வேணா அப்படி பேசுன. மெச்சூரிட்டி ஆயிட்டேன் நம்ம. அப்படியா? ஆமா. சரி மச்சான். ரியல் தாய் மாமன். ஐயா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு. ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகத்துல அது நம்ம காலம். கடவுளுக்கு தான் வெளிச்சு. வாயத்துறங்க சிஎம். இந்த நருட்டோ, ஒன் பீஸ், டீமேட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நீ இதெல்லாம் பார்த்தது இல்ல. இப்ப அட பார்க்கலன்னா நம்மளோட பூமர்ல சேர்த்து வாங்கி போட்டுருக்கு. அடாடா, வாய் திறங்க சிஎம் என்ற வாசகத்துடன் கூடிய கருப்பு பேட்ச் அணிந்து வந்து எதிர்ப்பு. உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்து பாருங்க. அதெல்லாம் வேற லெவல். 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும். பாத்துக்கங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. கார்ல எடுத்துன்னு போவாங்க. பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும். பண்ணலாமா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. வேலைக்கு ஆகாது. எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சேன். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு கலவானீங்க. உண்மை. நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? உண்மையான ஆட்சின்னு சொன்னீங்க. சில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்கார. எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னால முடியாது. நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல. ஏன்னா அப்புறம் என்ன
நீங்க வந்த விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா பட்டேன். பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கிடுவேனா, நீ மொச்ச 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 சாப்பிடலாம். அதை பத்தி பேசாம இருக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியாது. I don't know what is காத்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். தலைவர் முன்னால் ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இனாம் ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த கோயில் இனாம் நிலங்களை உழுதவர்களுக்கு குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தார். இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அதுவும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர்களுடைய வீடுகளை சீல் வைப்பது, காலி செய்வது, அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என்னப்பா சொல்ற? இது கரூருக்கு மட்டுமல்ல, கரூரில் தான் அதிகமாக நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும்.